என்னடா இது கால கொடுமையா இருக்கு. அடிக்கிற மழையை பார்த்தா இன்னும் 5 நாளைக்கு விடாத போலயே. 3 நாளா மூச்சு விடாம மழை பெய்யுது. ஐயோ, மழை நாள் வந்தாலே ஒரே தொல்லை தான். வாய் ஒரு பக்கம் பரபர பரபரன்னு எதையாவது சாப்பிடணும் சாப்பிடணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி வயிறு ஒரு பக்கம் திக்கிறதெல்லாம் வெளியே போன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. நம்மளால திங்கிறதையும் நிறுத்த முடியல, போறதையும் நிறுத்த முடியாத போல இருக்கு. எங்க போய் ஒதுக்குறதுன்னு தெரியல. எல்லா இடமும் ஒரு சேரும் ஜகதியுமா கிடக்கு. கலார போய் நிம்மதியா உட்காரலான்னு பார்த்தா இங்க எங்கேயும் இடம் இல்லையே. வசந்தி வீட்டுக்கு ஓரம் தான் கொஞ்சம் மரவா இருக்கு இடம். அங்க போயிட்டு வந்துடலாமா? போவோம். இப்ப என்ன, தண்ணியோட தண்ணியா அடிச்சுக்கிட்டு போவதானே போகுது. அவங்க போனோம்னு யாருக்கு தெரிய போகுது. போயிட்டு வரலாம். இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்தாலும் தன்னை மீறிக்கிட்டு தானா வந்துடும் போல இருக்கு. சின்ன பொண்ணே, இனிமேல வெயிட் பண்ணாத. போ 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 போ, சீக்கிரம் போ. இல்ல சின்ன பயல, சின்ன பயல, இல்ல இல்ல எங்கடா இருக்க? சுப்பிரமணி கூப்பிடுறது காதுல விழலையா? என்ன தாத்தா சொல்லு. இல்ல சுப்பிரமணி, உங்க அம்மா கிட்ட சொல்லி சூடா எதுவும் சாப்பிட்டதுக்கு பண்டு செஞ்சு கொடுக்க சொல்லண்டா. தாத்தா அம்மா படுத்து உறங்குறா. உறங்குறாங்களா? விளங்கிடும். இலை அவனும் மழை மட்டும் பெய்யுதுன்னு சொல்லிக்கிட்டு உசுர கையில பிடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். இங்க இந்த வீட்டுல படுத்து உறங்குறத பாரு. போடா போய் எழுப்பு. இந்தா ஓட்டு தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ள வருது, ஒரே ஓதமா அடிக்குது. வந்து எதுவும் செய்ய சொல்லு போ. தாத்தா உன்னை யார் இந்த மாதிரி வீடு கட்ட சொன்னா? இப்படி வீடு கட்டினா உள்ள தண்ணி வரும்னு உனக்கு தெரியாது? இப்போ எங்க அம்மா வந்துட்டா உள்ள தண்ணி வராம இருக்குமா? உங்க ஆத்தலமலையே அப்படியே பேசு. போடா போ. சூடா பக்கோடா கிக்கடா எதுவும் போட சொல்லு உங்க ஆத்தாவ. பக்கடாவா? பல்லு இல்லாத வயசுல பக்கடா கேட்கதா உனக்கு? ஏன் உன் பொண்டாட்டி என்ன செய்யுது அதை பட சொல்லு. அவளே பாப்போம் காலையில இருந்து குளிர் சரத்துல நடுக்கிக்கிட்டு கிடக்கா. போடா டேய் போடா. சிப்புனே இங்க என்ன செய்யற? டேய் மழையில நினைச்சுக்கிட்டு என்னடா பண்ற? உன் மாமனார் தான் கூப்பிட்டாரு, அதனாலதான் வந்தேன். அவருக்கு சூடா பக்கோடா பண்டை எதுவும் திங்கணுமா? அதான் சூடா திங்கிறதுக்கு இங்க என்ன நெருப்பு தான் கிடக்கு அடுப்புல. அள்ளி தரட்டுமா? அவனை கேட்டு சொல்லட்டுமா? சும்மா இரு. இருக்கிறதுல 7:30 கூட்டிக்கிட்டு நிக்கிறேன். என்ன இல்ல மிளகா இல்ல எதுவும் இல்லன்னு சொல்லுடா. இலே என்னடா? எதுவுமே இல்லையா? இன்னைக்குதான் எது இருந்திருக்கு? என்னைக்குமே எதுவுமே இருக்காது இந்த வீட்டுல. என் மகன் சம்பாதிக்கிறதுலாம் எங்க போகுதுன்னு தெரியல. எல்லாத்தையும் எலி எடுத்துக்கிட்டு போகுதுன்னு சொல்லு. மழை நேரத்துல சும்மா உட்கார்ந்து இருக்க முடியாது போல இருக்கேன். 3 நாளா விடாம மழை பெய்யுது. இந்த ஓட்டு மேல ஒரு படத்தை எடுத்து போடுங்க, தண்ணி உள்ள வருது. ராத்திரி நேரத்துல படுக்க முடியல, ஒரே ஓதமா காக்குதுன்னு சொன்னா அதை காதுல வாங்கல. எல்லாத்துக்கும் மகனையாவா எதிர்பார்த்து இருக்க முடியும்? நல்ல தண்டத்துக்கு தின்னுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஏதாவது வேலை செஞ்சாதானே உடம்பு நல்லா இருக்கும். 3 வேளையும் சாப்பிட்டுக்கிட்டு நல்லா தூங்குறது. தாத்தா இல்லை, வாய் மூடிக்கிட்டு வாடா உள்ள. ஏமா கப்பல் செஞ்சு விடட்டுமா? இல்ல விடலாம். மழை வந்தாலே பள்ளியோடத்துக்கு ஏன் லீவ் விட்டுறானோன்னு தெரியல. காலையில இம்சை எடுக்காத, வாட்சி பண்ண உள்ள. ஏமா ஒரே ஒரு நாள் தானே கப்பல் விட்டுக்கிறேன். படிக்கிறதுக்கு ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாம் செய்யறது. இது பள்ளியோடத்துல என்ன சொல்லி கொடுத்தாங்க அதெல்லாம் எடுத்து வச்சு படிப்போ. நீ தூங்கிட்டு தானே இருந்த, உன்னை யார் எழும்பி வர சொன்னா? நீ வாங்கிட்டு பேச மாட்டேன், நான் தாத்தா வீட்டுக்கு போறேன். இல்ல மழையில நினையாதடா, எரும மாட. இல்ல சுப்பிரமணி, எதுக்கு அழுவுறேங்க? வா. இனிமேல் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் தாத்தா, அங்கேயே இருக்கேன் தாத்தா. சரி உட்காரு. இந்த பக்கம் வா பின்ன, காலை முறிக்கிறேனா இல்லையான்னு பாரு. பாடி சின்ன பண்ணே. மாமா என்ன செய்யற? எங்க அத்தைய காணும்? உங்க அத்தையா இந்த குளிர் சரத்துல படுத்து கிடக்குற பாரு சின்ன பண்ணே. குளிர் சரமா? என்ன ஆச்சு? மழையாலதான், வேற ஒண்ணும் கிடையாது. என் அத்தைக்கு அங்க குளிர் சரம் எடுக்குது, நீங்க என்ன செய்யற? மழைக்கு சூடா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுச்சு, அதான் வந்து கேட்டேன். இங்கதான் தவிச்ச வாய்க்கே தண்ணி கிடைக்காது, அப்புறம் என்ன? பெரிய மனுஷா, பள்ளிக்கூடத்துக்கு இன்னைக்கு லீவ் விட்டாச்சு. மழை நாள் ஆரம்பிச்சிடுச்சு, இனிமே ஃபுல்லா லீவு தான். படி பைத்தியா, பள்ளிக்கூடம் போனாலாவது ஜாலியா இருந்திருப்பேன். வீட்டுல இருந்துகிட்டு எங்க அம்மாவோட தொல்லை தாங்க முடியல. நாளைக்கெல்லாம் மழை வந்து எவனாவது லீவ் விட்டா அவனை கல்லு கொண்டு அடிச்சு கொண்டுரும் பாத்துக்க. ஐயே, என்ன இது அவ்வளவு தண்ணி வீட்டுள்ளார வருது? ஏக்கா என்னக்கா? என்னக்கா வீடு இப்படி ஓடுவது? ஆமா, அதுக்கு என்ன செய்யறதுப்பா? வீட்டுல ரொம்ப போர் அடிச்சதுக்கா, அதான் அப்படியே கிளம்பி இங்க வந்துட்டேன். நீ கொடுத்த முறுக்கு பண்டை எல்லாம் ஆகி போடுச்சு. ஏதாவது கொஞ்சம் இருந்தா வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். அதை சொல்லு. அப்புறம் என்னக்கா செய்யறது? மழை நாள்ல அப்படியே சும்மா பராக்கா ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போலதான் தோணுது. இப்பதான் ரொம்ப பசி எடுக்குது. சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டியா? வேலை எதுவும் இருக்கா? சும்மா தான் இருக்கியா? வாயா, வசதி விட்டு வரையும் போயிட்டு வரல. வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுதா. இந்த 3 நாளா துவைச்ச துணியை தான் அப்படியே காயப்படாம கிடக்கு. துணிவெல்லாம் ஒரே ஊம நத்த மாட்டேங்குது. இந்த பக்கமா ஏதாவது துணி உள்ள கொடி கட்டி காயப்படலாம்னு பார்த்தேன். சார கத்தடிக்குது வேற. என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டே படுத்திருந்தேன். அப்பதான் நல்லா தூக்கம் வந்துச்சு. வந்து தூங்குற நேரத்துல இந்த கிழவன் அது வேணும் இது வேணும்னு நோய்னு கத்திக்கிட்டு தூக்கத்தை கழிச்சு விட்டுட்டாரு. உன் மாமனாருக்கு வேற என்ன வேலை இருக்கு? நான் வீட்லயும் காலையிலேருந்து என் மாமியா துணியை துவைக்கலன்னு நோய் சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தது. அதான் அப்படியே கிளம்பி இப்படி வந்துட்டேன். மழை என்ன இப்ப விடுற மாதிரி தெரியல. என்னடி செய்யறது? நாளைக்கு பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு போறது கூட துணி இல்ல. வாயா, மழையிலே துணியை துவைச்சு போடும். மழையிலே துணியை துவைக்கலாம், அது காயிருது எப்படி? அதெல்லாம் காஞ்சிரும். வாக்கா. அடிக்கிற மழையில துணி துவைக்கிறதா? போடு இந்த பக்கம். ஏக்கா வரப்போறியா இல்லையா? போன மாசத்துல இதே மாதிரி ஒரு 3 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சது, ஞாபகம் இருக்கா? ஆமா. அப்ப கூட நம்மளுக்கு எல்லாம் புயல் வரப்போகுதுன்னு சொன்னாவல. ஆமாண்டி, என்ன அப்ப? இக்கோ அன்னைக்கு கூட புயல் வரும்னு பள்ளிக்கூடத்துக்குலாம் லீவ் விட்டாங்க பாரு. அட ஆமாண்டி,
அதே மாதிரி தானே இந்த வாரமும் 3 நாள் மழை பெஞ்சுதா. மழை பெய்யுற அன்னைக்கெல்லாம் பள்ளிக்கூடம் வச்சானுவன். ஆனா இன்னைக்கு லீவுன்னு சொன்னாங்க, கனமழை வெளுக்குன்னு சொன்னாங்க. மழை தான் பெஞ்சுக்கிட்டு இருக்கு, அப்புறம் என்ன? அக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை விட்டுடுக்கா. எப்படி சொல்ற? அதெல்லாம் அப்படிதான். எனக்கு 8ஆம் அறிவுன்னு ஒண்ணு இருக்கு, அதை வச்சு சொல்றேன். இருக்கு இருக்கு, உனக்கு உள்ள 6 அறிவியை பயன்படுத்த தெரியல, இதுல 8வது அறிவு இருக்கா? இக்கா, சொல்றத கேளுக்கா. நீ துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு என் கூட வாயேன். சரியா வரலையோ நான் போறேன். நான் போய் துணியெல்லாம் துவைக்க போறேன். எம்மா சின்ன பொண்ணு, நீ ஏதாவது பண்ணமா, என்னை ஆள விடு. என்ன அவளை கூப்பிட்டாலும் வரல, இதை கூப்பிட்டாலும் வரல. நம்ம மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல பாரு இவங்களுக்கு. சரி, நம்ம போய் துணியை துவைக்கும், அப்புறம் தெரியும் இந்த சின்ன பொண்ணு யாருன்னு. நீ வேணா பாருக்கா, நான் அந்த துணியெல்லாம் துவைச்சு முடிக்கிறதுக்குள்ள மழை விட்டுடும். வெயில் எப்படி கொளுத்தும்னு பாரு. என்னம்மா இருட்டுக்கிட்டு மழை பெய்யுது, வெய்ய கொளுத்த போதான். போடி போ, உன் மாமியார்ட்ட நல்ல பேச்சு வாங்க போ. இவ்வளவு துணியும் ஒவ்வொன்னா துவைச்சுக்கிட்டு இருந்தா எப்படியும் 1 மாசம் ஆயிடும். 5 நிமிஷத்துல எல்லா துணியும் பல 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 பலன்னு துவைச்சு எடுத்துடணும். துணியெல்லாம் துவைச்சு முடிச்சு மழை விட்ட பிறகு வெயில காய வச்சு எடுத்து எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கிறேன்னா இல்லையான்னு பாத்துக்க. இந்த துணி பவுடர் எங்க இருக்கு, அதை அப்படி கொஞ்சம் அப்படியே எல்லாத்துலயும் படுற மாதிரி கொட்டி விட்டு நல்லா சாணியை மிதிக்கிற மாதிரி தக்கப்புக்கன்னு மிதிச்சா துணியில உள்ள அழுக்கெல்லாம் போயிடும். மழை நேரம் வந்ததும் என் மவளும் 1 மணி நேரத்துக்கு 9 துணி மாத்துறாங்க. முழுக்க முழுக்க அந்த பிள்ளைகளோட துணி மட்டும்தான் இருக்கு. இனிமே நாளையில இருந்து இந்த பிள்ளைகளுக்கு துணியை போட்டு விடக்கூடாது பாத்துக்க. நம்ம பாட்டா முப்பாட்ட நம்ம ஆதிவாசி அப்பன் தாத்தெல்லாம் துணிமணியை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு மழை விடுற வரைக்கும் இருக்கட்டும். வேலை செய்யும்போது ஏதாவது பாட்டு பாடிக்கிட்டே வேலை செஞ்சாதான் கலப்பு தெரியாது. மழடா அட மழடா, அழகா சிரிச்சா புயல் மழடா, மாறி மாறி மழை அடிக்க மனசுக்குள்ள கொடை பிடிக்க காதல் 2ஆச்சு. கொண்டாடு கூத்தாட்டு கொண்டாடி கூத்தாட்டு. ஆடு ஆடு, நல்லா ஆடுடி. அக்கா வாக்கா, வா வா. என்ன நீயும் துணி தப்பலான்னு வந்திருக்கியா? நான் சொல்லும் போதே என் கூடயே வந்திருக்கலாம்ல. உன் துணியும் சேர்த்து பிடிச்சு வச்சுப்போம்ல. இதுதான் துணி துவைக்கிற லட்சணமா? நல்லா இருக்குடி. சின்ன பொண்ணே, என்னடி ஊதமாண்ட? அடியாய், என் வீட்டுக்கு வந்து வீட்டுல உள்ள துணியெல்லாம் அள்ளிக்கிட்டு வந்தியாமே? இல்லடி, இல்ல. என் மாமியை கழுவிதான் சொல்லிச்சு, துணியெல்லாம் வாரி எடுத்துக்கிட்டு சின்ன பொண்ணு ஒரே ஓட்டமா ஓடிட்டானே. எங்கடி? ஏய் ஊதா, உனக்கு நல்லது பண்ணலாம் தான் உன் துணியெல்லாம் துவைக்க எடுத்துட்டு வந்தேன். அடிக்கிற மழையில எவ்வளவு துணி துவைப்பாளா? இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை விட்டுடும் பாருங்க. உங்களுக்கு நான் துணியெல்லாம் துவைச்சு கொடுக்குறேன். ஏக்கா, உன் வீட்டுல இருந்து ஒரு 4-5 துணியை சுட்டுக்கிட்டு தான் வந்தேன். உன் வீட்டு துணி இங்கதான் இருக்கு. என்ன என் வீட்டுல இருந்துமா? அடியாய், இதுக்குதான் என் வீட்டுக்கு வந்தியா? ஆமாக்கா, இதோ பாரு இந்த பக்கம் இருக்கு பாரு, ரெட் சாரி பொண்ணு இதுதானே? அடி பாவி பேதில பாவ, அது புது துணிடி. ஐயோ அடியாய், நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போயிட்டு வந்து அப்படியே கழட்டி போட்டேன். கொண்டு வந்துட்டியடி. ஏய் ஊதா, வாடி, நீ சேர்ந்து 4 மிதி அழுக்கெல்லாம் போயிடும். அப்படியே கொஞ்ச நேரம் போட்டு வச்சிருந்தா மழை தண்ணியில நுரையெல்லாம் கரைச்சு போய் துணியெல்லாம் பல ஆயிடும். அப்புறம் மழை விட்ட பிறகு எடுத்து காய வச்சுக்கலாம். இன்னும் 10 நாளைக்கு புயல் மழை வெள்ளம்னு சொல்லியிருக்காவ. உனக்கு வெயில் பல்ல கட்ட போதா? ஆளி மகரையும் பட்ட ஆளி மகரையும் நீ துவைக்கிறாளாம் துணி. அதே துணி மனையெல்லாம் துவைச்சு காய வச்சு கொடுக்குற இல்ல? ஏய் தரம்டி போட்டி. சே, நீங்களும் வேலை செய்ய மாட்டீங்க, வேலை செய்யற என்னையும் செய்ய விட மாட்டேங்கிறீங்க. போங்க வேலையை பார்க்கணும் பாருங்க. ஏக்கா வாக்கா, நீ வந்து 4 குதி எல்லாம் சூப்பராயிடும். தான் இரு, நானும் ஏறி குதிக்கிறேன். துணியெல்லாம் கந்தெல்லாம் போகட்டும். போட்டி இந்தாண்ட, என் துணியெல்லாம் நானே துவைச்சுக்கிறேன். ஏய் உதா, காசுலாம் கேட்க மாட்டேப்படியே, ஃப்ரீயா தான் செஞ்சு தரேன். சோசியல் சர்வீஸ். தெருவில் உள்ள அத்தனை பேரோட துணி இங்கதான் இருக்கு. எக்கா, இப்ப காலங்கத்துல வீடு விட துணி திருட போயிருக்கா பாருக்கா. எல்லா வீட்டுல இருந்து துணியை திருடி கொண்டு வந்து துவைக்கிறன்ற பேர்ல போட்டு மிதிச்சுக்கிட்டு நிக்கிறா பாரு. துணிக்கு ஏதாவது டேமேஜ் ஆச்சு அவ்வளவுதான் மவள நீ. ஏய் உதா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இதா துணியெல்லாம் நல்லா மிதிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்துல மழை தண்ணியில நுரையெல்லாம் அடிச்சுக்கிட்டு போகட்டும். ஆமா, மணி எத்தனை இருக்கும்? மணி 10 போகுதே. 10 போகுதுல, இன்னும் கொஞ்சம் நேரத்துல மழை விட்டுடும். ஏண்டி, சூரிய பகவான் 10 மணிக்கு தான் வருவான்னு இன்னைக்கு எதுவும் உனக்கு செய்தி சொன்னா என்ன? மழை விட்டுடும்னா விட்டுடு பாரு. அதான் என்ன காரணம்? ஏன்னா 10 மணிக்கு மேல எந்த பள்ளிக்கூடமும் திறக்க முடியாதுல்ல. காலையில லீவுன்னு சொல்லிட்டாவில்ல, அதனால இன்னைக்கு ஃபுல்லா வெய்ய அடிக்கும் பாத்துக்க. என்ன இது என்னடி மேஜிக் இது? நீ சொன்ன மாதிரி வெய்ய அடிக்குது. அதான் சின்ன பொண்ணு என்ன சொன்னாலும் நடக்கும். எப்படி? சரி, அவ துணியை துவைச்சு கொடுத்தல, ஒரு துணிக்கு 10 ரூபா கொடுங்க. என்னம்மா இது அநியாயமா இருக்கு? காசு கொடுத்தா துணி இல்லையா, நான் பாட்டுக்கு கொண்டு துணியெல்லாம் பிளாக்ல வித்துருவேன். நாங்களடி உன்னைய துவைக்க சொன்னா பகல் கொள்ளையெல்லாம் இருக்கு. ஏய் உதா, காசு கொடுக்க முடியுமா முடியாதா? உன் வீட்டுக்காரனோட கோமனெல்லாம் அங்கதான் இருக்கு. ஐயா, இது என்ன இது? சின்ன பொண்ணு ரொம்ப மோசம் முடியுது.